நண்பர்கள் என்கிற ஒரு நேர்மையான 4 நண்பர்களை வைத்துக் கொண்டு திரைக்கதையை அவர்கள் வாயாலேயே நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் திரும்பி 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 திரும்பின்னு திரும்பி 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 அந்த விஷயத்தை பண்ணி ஒரு திரைக்கதை நேர்மைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்னுடைய நண்பன் நந்தா பெரியசாமி. பறவைகள்ல எந்த திருத்தனமும் இருக்காது. ஒரு பறவை தான் கஷ்டப்பட்டு தானே நார்களையும் விளக்கமாட்டு குச்சிகளையும் எடுத்து வந்து கூடு கட்டும். அது பக்கத்து விட்டு கூட திருடி முட்டை விடாது. அதே மாதிரி ஒரு சிங்கம் தனக்கு பசித்தால் மட்டுமே வேடையாடும். பசிக்காத நேரத்தில் 10 பேர் பக்கத்தில் போனா கூட அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கும். இப்படி கடவுள் விலங்குகளை எல்லாம் ஒரு நேர்மையான குணமா படைச்சிட்டார். ஆனால் இந்த மனிதர்களை மட்டும் வித்தியாசமா ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் அயோக்கியன், ஒருத்தன் மோசமானவன், மிக நேர்மையானவன், அமைதியானவன், ஆர்ப்பரிப்பானவன், வன்முறையாளன், தீவிரவாதி, இப்படின்னு பல வெரைட்டியா கடவுள் ஏன் மனிதனை படைத்தாங்கிறது தெரியவே இல்லை இன்ன வரைக்கும். அப்பதான் ஒரு அங்குசம் தேவைப்படுது. யானை அடக்குவதற்கு ஒரு அங்குசம் மாதிரி நேர்மையா இருங்கடா அப்படின்னு சொல்றது ஒரு அங்குசம் தேவைப்படுது. எந்த அங்குசத்தை குத்தினாலும் மனிதன் அடங்கவே மாட்டான். அப்ப அவனுக்கு பிடித்த மீடியா சினிமாவில் நேர்மையை சொல்லலாமே அப்படிங்கிற போது இந்த படத்தை எடுத்த போது எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்தது. நேர்மையற்றவர்கள் குறைந்தது உலகத்தில். இந்த நேர்மையை பற்றி சிந்திக்கிற இந்த படம் எப்படி ஓடும் அப்படிங்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அப்படியே நாள் ஆக இந்த படத்துடைய கூட்டம் அதிகரித்து என்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் தன் பிள்ளைகளை, தன் மாணக்கரைகளை இந்த படத்தை பாருங்க என்று சொல்லியதோ, இந்த நேர்மையை இந்த உலகம் ரசிக்கிறது, நேர்மையை இந்த உலகம் பாராட்டுகிறது என்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மக்கள் இருக்கிறார்கள்.